Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஓகே ஹாய் மக்களே, இப்போ தான் நான் ஒரு சொதப்பெல்லாம் வீடியோ எடுத்தேன் போஸ்ட் ஆகல. நான் வந்து ஹாங்காங்கில் இருக்கேன். ஹாங்காங்னு எல்லாருமே ஷாப்பிங்கு அந்த ஒரு ஹைஃபையாக யோசிப்பீங்க. ஆனால் நாங்கள் வந்து நம்மளோட பாரம்பரியம் எங்கே, சோறு தான் நமக்கு முக்கியம். ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு தமிழங்க வச்சிருக்கிற ஒரு இந்தியன் க்ரோசரி ஸ்டோர். சோறு தான் நமக்கு முக்கியம் சொல்லு. ஸோ நாங்கள் ஜஸ்ட் தாய்லாண்ட்லேருந்து ஒரு 1 month ஆயிடுச்சு. ஸோ பேக் டு இந்தியா ஆன் த வே. அதனால சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பொருள் வாங்க வந்தோம். வி மெட் கலை அண்ட் வி ஆர் பையிங் சம் ஸ்டஃப். ஹாய் மக்களே, தம்பிஸ் அண்ட் தங்கச்சிஸ் இருக்கீங்க. ஸோ நான் க்ரோசரி ஷாப்லேருந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் போட்டேன் இல்லையா. இப்போ நான் வந்து ஜோவிகா பயங்கர டயர்டு, செம்ம டயர்டு. மேடமை போய் படுக்க சொல்லிட்டேன். ஸோ ஒரு சர்ப்ரைஸாக அவளை சொல்ல நான் சமைக்க போகிறேன். ஜஸ்ட் வி பாட் சம் திங்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி பண்ண போகிறேன்னு சொல்லலை. நான் சும்மா வெளியில் ஒரு வாக் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே சமைச்சிட்ருக்கேன். இங்கே வந்து பியூட்டிஃபுல் கிச்சன் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த ஹோட்டல்லையே. ஸோ ஐ எம் குக்கிங் ஃபார் ஹர். சர்ப்ரைஸாக எழுப்பி நம்ம சாப்பாடு, வீட்டு சாப்பாடு கொடுக்க போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு அவள் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு. ஸோ தட் இஸ் த பிளான். அவள் ரியாக்ஷனும் போடுறேன். ஸோ சிக்கன் பிரியாணி ரெடி. ஆவி பறக்க இருக்குது. நான் தம்மில் வச்சுருக்கேன். இருக்கிற பாத்திரம் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டாக, பட் ஸ்டில் நம்ம வீட்டு சாப்பாடு. எறா கத்திரிக்காய் போட்டு செம்ம தொக்கு, புளி தொக்கு மாதிரி வேற லெவலு. இது குழம்பை விட ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்குங்க. இதோட ரெசிபியை நான் போடுறேன். இருக்கு